புதிது நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு தவக விஜயை எதிர்க்கும் திருமாவளவன், பாஜகவை தவிர்க்கும் எடப்பாடி பழனிசாமி என்கிற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த 2026 தேர்தலில் இப்போது நடிகர் விஜயை திருமாவளவன் கடுமையாக எதிர்க்கிறார். ஆரம்பத்தில் ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தாலும் இப்போது வந்து கடுமையாக எதிர்க்கிறாரு அல்லது தவிர்க்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். பாஜகவை எடப்பாடி பழனிசாமி தீவிரமாகவே கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாரு. இதோட பின்னணி என்ன சார்? இந்த ரெண்டு தலைப்பிலையுமே குழப்பம் நீடிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தை விஜயை ஆரம்பத்தில் வரவேற்ற விடுதலை சிறுத்தைகள் விசிக அல்லது அதனுடைய தலைவர் தூர்மா நாடாளுமன்றம். இப்போ படிப்படியாக அந்த மாநாட்டு உரையில் அந்த பயன்படுத்தின ஒரு வார்த்தை பாசிசத்தையும் பாயாசமாங்கிற அந்த அந்த உணர்ச்சி பெருக்கில் ஒரு கருத்தியல் அல்லாத ஒரு திரைப்படத்தில் வர்ற ஒரு செய்தி மாதிரி பஞ்ச் டைலாக்னு சொல்கிற மாதிரி ஒன்றா சொல்லிட்டு போகிறார் கடந்து. ஆனால் திருமா அல்லது அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற அல்லது ஜனநாயக சக்திகளினுடைய நீண்ட காலமாகவே நம்ம பாசிசம்ங்கிற ஒரு பொருள் ஜனநாயகத்திற்கு எதிரானது, சர்வாதிகாரத்துக்கு எதிரானது, மனித உரிமைகளுக்கு எதிரானதுங்கிறத நம்ம பாசிசம்னு இங்கே நம்ம பயன்படுத்தணும். அந்த அளவில் அதை விஜய் வந்து பாசிசம்ங்கிற அந்த 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 கருத்து அல்லது அதனுடைய வடிவமாக இருக்கிற மத்திய பாஜக ஒன்றிய அரசு ஜனநாயக விழுமியங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த போக்குக்கு நம்ம இந்தியா கூட்டணியில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்ம மேலதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை. ஆனால் அதை விஜய் மிக இலகுவாக கடந்து போகிறார். இன்னொரு கட்டத்தில் திமுகவை அல்லது அதனுடைய அரசு அதனுடைய கடுமையாக விமர்சிக்கிறார். அப்போ ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் மிக முக்கியமான கட்சி. தொடர்ந்து 2017 புரட்சித் தலைவர் அம்மா மறைவு, எடப்பாடி பொறுப்புக்கு இருக்கிறார். தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கிற அந்த கூட்டணி வெற்றிக்கு மேலே வெற்றி பெற்று மக்கள் ஆதரவோடு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கிட்டத்தட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாகவும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அப்போ நீ அவ்வளோ ஒரு வலிமையான கூட்டணியில் இருந்து ஒரு கருத்தியல் புரிதல் இல்லாத தமிழக வெற்றி கழகத்தை துவக்கி இருக்கிற நடிகர் விஜய் ஒரு சித்தாந்த புரிதலோ ஒரு கருத்தியல் உறுதி இல்லாத ஒரு இயல்பான சாதாரண நடிகர் தான் விஜய் அப்படிங்கிறத சிறுத்தைகள் அவதானிச்சிருப்பாங்க. குறிப்பாக அதனுடைய தலைவர் ஒரு நுணுக்கமான அரசியல்வாதி. ஆகவே அதை உணர்ந்துதான் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு இடைவெளி விட்டு சந்தேக கண் கொண்டு பார்க்கிறார். அது வரவேற்கத்தக்கது. அந்த மாநாட்டுக்கு பிறகு திருமா வந்து விஜயுடைய கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற ஒரு பரவலான பேச்சு இடம்பெறுது. இன்னி வரைக்கும் அது நீடிச்சிட்டு இருக்கு இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல கேள்வி. இப்போவும் நீங்கள் வந்து அது முதல்ல மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம்னு சொன்னதில் துவங்கி அதிமுக விசிக உறவு மலர்வதற்கான வாய்ப்பு இருக்குமான்னு நம்ம அரசியல் தளத்தில் விவாதித்தோம். அது ஒரு கட்டத்தில் அதுக்கு சூழல் சரியாக வரலைங்கிற நிலைமை மாறி தாவேகா மாநாட்டுக்கு பிறகு தாவேகா விசிகா உறவுக்கான வாய்ப்பு. ஏன்னா அவர் ஆட்சியில் பங்குன்னு கடைசி நேரத்தில் ஒரு ரைமிங் ஸ்பீச் கொடுத்துட்டு போயிட்டார். ஆட்சியில் பங்கு, கூட்டணிக்கு வர்றவங்களையும் நாங்கள் ஆட்சியில் பங்கு தருவோம்னு சொல்லிட்டார். அப்போ அது விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த முழக்கம் தான், அது நீண்டகால முழக்கம். அந்த முழக்கத்துக்கு வெளிப்படையாக விஜய் அறிவிப்பு செய்ததுனால அதை முழுக்க தவிர்க்க முடியாத ஒரு சிக்கல் இருந்தாங்க. அதனால் அவங்க இந்தியா கூட்டணியில் தேசிய அளவிலையும் இங்கே தமிழ்நாட்டில் முற்போக்கு முன்னணியில் இருக்காங்க. அவங்க மதசார்பற்ற முற்போக்கு முன்னணி கூட்டணியில் இருக்கிறாங்க. கூட்டணி அமைக்கிறதுல முக்கிய பங்கு விசிகாக்கு இருக்குன்னு அவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் அதில் வந்து அவங்க அதை விட்டு வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தை கூட அவர்கள் பற்றி நின்று பயணிப்பதற்கான சூழல் அவசியம் தேவையில்லை. அதை திரும்ப ரொம்ப கவனமாக சொல்கிறாரு. அதுக்கான தேவை எங்கிருந்து வந்துச்சு? நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தலைமையிலிருந்து விலகுவதற்கான சூழலும் இல்லை, அதுக்கான தேவையோ அதுக்கான சூழல் இல்லை, அவசியமும் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தோடு இணைய வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அது அப்படி ஒரு கருத்து இல்லை. திமுகவை விட கூடுதலான பாஜக எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு, சமூக நீதி, சமத்துவம்னு அது ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு இயக்கமாக ஒரு தலைவராக விஜய் இருக்கார். இப்போவும் கூட நீங்கள் இன்றைக்கும் மாநாட்டில் பேசி முடிச்சுட்டு போன விஜய் இப்போ வரைக்கும் 25 நாட்களுக்கு மேலே இன்றைக்கும் தலைமறைவாக இருக்கார். ஆளை பார்க்க முடியலை. ஒரே ஒரு அறிக்கை, அதிமுகவோடு தேர்தல் உறவு இல்லைங்கிற ஒரு அறிக்கை அவர் பெயரில் பொதுச் செயலாளர் பூஜ்யானம் தர்றாரு. அதுக்கு இடையில தமிழக அங்கிருந்து தான் நமக்கு ஒரு கேள்வி வருது. அதிமுகவை தொடர்ந்து எல்லா கட்சிகளும் புறக்கணிக்குதா? சரியா, நல்ல கேள்வி. புறக்கணிக்கிறாங்க. நான் அதை திரும்ப நான் சொன்னேன். அதாவது
விஜய் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன எடப்பாடி தான் அவர். ஏன்னா எடப்பாடியாலையும் ஒரு தத்துவ நிலையில் கருத்தியலை தாங்கி, அது மாபெரும் ஒரு திராவிட பேர் இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டில் 67 ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட அது ஒரு 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 அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக அது வலிமையாக இங்கே கால் பதித்திருக்கிற ஒரு சூழல். அப்போ கிட்டத்தட்ட அந்த சூழலில் வந்து எடப்பாடி பொறுப்புக்கு வந்த பிறகு அது ஒரு திராவிட பேர் இயக்கம் அல்லது அது கருத்தியலை தாங்கி எடப்பாடி அதிமுகவை வழி நடத்துகிறாரான்னா இல்லை. முழுக்க முழுக்க பாஜகவை சார்ந்து மோடி அரசின் கட்டளையை ஏற்று அவருடைய ஆட்சி காலத்தில் நடத்தினார். ஆட்சி பொறுப்புக்கு போய் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்து ஆட்சியை இழந்த பிறகு 2023 வெளியே வர்றாரு, கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாரு. பாஜகவோடு தேர்தல் உறவை துண்டித்து கொண்ட எடப்பாடி கருத்தியல் உறவை துண்டித்து கொண்டு திராவிட கருத்தியலை முதன்மைப்படுத்தி திராவிட கருத்தியலுக்கு எதிரான பாஜகவினுடைய மதவாத கருத்துக்களுக்கு எதிராக எடப்பாடியோ அதிமுகவோ இதுவரைக்கும் எந்த பரப்புரையும் நடத்தலை, எந்த போராட்டத்தையும் நடத்தலை. ஆளுநருக்கு எதிராகவோ பாஜகவினுடைய மைய ஒன்றிய மோடி அரசுக்கு எதிராகவோ ஒரு போராட்டத்தை கூட நடத்தாத எடப்பாடி, ஒரு வார்த்தை கூட பாஜக என்று பெயர் சொல்வதற்கே அஞ்சுகிற எடப்பாடி நம்பி எப்படி உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை, அல்லது வேற எந்த ஜனநாயக சக்திகளுக்கும் போற வாய்ப்பு இல்லை. நமக்கு இன்னொரு கேள்வி வருது. விஜயும் கூட்டணி வைக்க மறுக்கிறாரு, திருமாவளவனும் வெளிப்படையாக திமுகவோடு தான் கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. மற்ற கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தையில் சிக்கல் இருக்கிறதா வந்து அந்த கட்சியை சேர்ந்தவர்களே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதிமுக தனிமைப்படுத்தப்படுகிறதா? அப்போ அந்த வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடியுடைய வியூகம் என்னவா இருக்கும்? அவர் எப்படி கூட்டணியை கட்டமைக்க இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எடப்பாடி வந்து இப்போ தேர்தல் அரசியலில் அந்த வியூங்கிற வார்த்தைக்கே பொருள் தெரியாத ஒரு 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 சிக்கலான இடத்துல அந்த கட்சிக்கு தலைமை வாங்கியிருக்காரு. எந்த அடிப்படை புரிதல் அல்லது தோழமை கட்சிகளை அரவணைப்பது அல்லது மாற்று கட்சிகளை தன்னுடைய அணிக்கு வரவைப்பதற்கான எந்த சூழலையும் உருவாக்காத ஒரு இயல்பான சாதாரண நிலையில் தான் அவர் ஒரு அரசியலை நகர்த்துறாரு. அது ஒரு பரிதாபத்துக்குரிய வேதனைக்குரிய நிகழ்ச்சி. ஏன்னா ஒரு மக்கள் பேரியக்க அதிமுக தமிழ்நாட்டை நீண்ட நெடுங்காலம் ஆண்ட கட்சி. அது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவின் அடிப்படை கருத்திலிருந்து புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மாவும் அதிகாரத்துக்கு மக்கள் ஆதரவோடு வந்து சமூக நலத்திட்டங்களை தந்து இந்தியாவுக்கு வழிகாட்டிய இயக்கம். ஆடு மாடு அது வந்து பல்வேறு கிராமப்புற பொருளாதாரம், கணிப்பொறி, மடிகணனி வரைக்கும் மக்களுக்கு அள்ளி தந்த மகத்தான இயக்கம். மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, அது வந்து எல்லா தரப்பு மக்களுக்குமான இயக்கமாக இருந்ததை எடப்பாடி சுருக்கி ஒரு பலகீனமான தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிற கட்சி நிலைக்கு கொண்டு போயிட்டார். அது நம்ம எல்லாரும் பார்த்தா 2024 நாடாளுமன்ற தேர்தலையே கிட்டத்தட்ட நீங்கள் இந்த மூலக்கேள்வியில் இருக்கிற மாதிரி தனிமைப்படுத்தப்பட்டு அதிமுக ஒரு பலகீனமான நிலையில் இருக்குது. குறிப்பாக இதில் இப்போ ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி தேமுதிக. நீங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவை பாஜக அணிக்கு கொஞ்சம் அண்ணாமலை முயன்றிருந்தால் அது நடந்திருக்கும். ஒரு காலம் அப்படி போயிருந்தால் இந்த 20 விழுக்காடையும் வாங்கியிருக்க மாட்டார் எடப்பாடி. இன்னும் கூடுதலான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கக்கூடும். 13 இடங்களில் வைப்பு தொலையை அல்லது 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு போன எடப்பாடி அதிமுக இரட்டையிலை இன்னும் கூடுதலாக ஒரு 6-7 தொகுதிகளில் மேலே போயிருப்பார். அந்த நெருக்கடியிலிருந்து எடப்பாடி மீள வேண்டும் என்கின்ற விரும்புகிறாரானே தெரியல. இதுவரைக்கும் எந்த ஒரு அறிவுபூர்வமான ஆய்வையோ நடத்தாம. அப்படி பார்க்கும் பொழுது தாவேகா விஜயும் திருமாவளவனும் எடப்பாடி பழனிசாமி அல்லது அதிமுகவை குறைத்து மதிப்பிடுற மாதிரி இல்லையா? நீங்கள் சொல்கிறதுமே நீங்கள் அப்படி ஒரு பெரிய இயக்கத்தை பேசும்போது குறிப்பிடுறீங்க, அதிமுகன்ற ஒரு பெரிய இயக்கம். இப்போ இன்றைக்கும் அவர் தானே எதிர்கட்சியாக இருக்கார். அப்படி நீங்கள் சொல்லும்பொழுது நீங்கள் அதை குறைத்து மதிப்பிடுற மாதிரி இல்லையா? இல்லை, எதிர்க்கட்சி தலைவராக கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக அதிமுக இருக்குது, எடப்பாடி இருக்கார். எதிர்க்கட்சியாக இருந்து ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அதனுடைய குறைகளை குற்றங்களை சுட்டி காட்டுவதில் முதன்மையான இடத்துல இருக்காரானா இல்லை. அதில் நாம் தமிழர் இருக்காங்க. விஜய் கூட அன்றைக்கி கடுமையாக ஒரு மாநாட்டு ஒரு உரையில் கொஞ்சம் கூர்மைப்படுத்தினார் அரசுக்கு எதிராக. பாஜக இன்னும் கூர்மைப்படுத்தி களத்தில் நிற்குது. இவர் அதிமுகவையும் கூர்மைப்படுத்தல முதலிடத்தில். மத்திய அரசாங்கத்தால் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற மக்கள் விரோத வரிச்சுமைகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகளிலிருந்து மத்திய அரசுக்கு எதிராகவும் அதிமுக இதுவரைக்கும் ஒரே ஒரு குரல் ஒரு கண்டன அறிக்கை கூட இல்லை. எப்படி மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்பார்கள்? ஆகவே எடப்பாடி பின்தங்கி இருக்கிறார், தனிமைப்படுத்தப்படுகிறார். கேள்வியில் இப்போ நீங்கள் மற்ற தோழமை கட்சிகள் கூட எடப்பாடி எதை நம்பி வருவாங்க? ஏதாவது ஒரு கருத்தியலில் மக்களுக்கு ஆதரவாக மக்களுக்கு சுமையை தருகிற மாநில அரசுக்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக களத்தில் நின்று போராடுகிற எடப்பாடி ஒரு கருத்தியல் ரீதியாக தத்துவ ரீதியாக
தன்னுடைய அமைப்பை வளப்படுத்தி கொண்டு தன் தோழமைகள் புடைசூழ களத்தில் மக்களுக்காக நாளெல்லாம் போராடினா அரசுக்கோடு கூட்டணி இருக்கிறவங்க கூட இவருக்கு கூட வர்ற வாய்ப்பு இருக்குது. மக்கள் எதிர்க்கட்சியை நம்புவாங்க. ஆனால் எடப்பாடி அந்த இடத்துல இல்லை. ஏன் அதை தவிர்க்கிறாருன்னு தெரியலை. இல்லை, நீங்கள் தோழமை கட்சி கூட்டணி கட்சி அப்படின்னு பேசும் பொழுது தேமுதிக வந்து ஒரு கட்டத்தில் திமுகவோடையும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சூழலை பார்க்க முடியுது, அதிமுகவோடையும் நடத்துகிறாங்க. இப்போ இதே சூழ்நிலையை வந்து திருமாவளவன் பக்கம் அதிமுக திருப்பி இருக்கா? ஏன்னா அவருக்கு ஒரு 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 அழைப்பை வந்து மறைமுகமாக அவங்க விடுக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழலை தான் அதிமுக கட்டமைக்க நினைக்குதா? இல்லை, அதில் ஆதரிச்சுனா ஒரு மென்மையாக ஒரு 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 திமுக கூட்டணியில் இருக்கிற அந்த ஒரு 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 கூட்டணி தர்மத்துக்கு எதிராக ஒரு சில கருத்துக்களை பேசுகிறத பார்க்குறோம். அதுதான் இந்த விவாதத்தையும் சந்தேகத்தையும் நம்ம விவாதிக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் அதிமுக தரப்பில் இன்பதுரை போன்றவர்களெல்லாம் முன்னணி மூத்த வழக்கறிஞர் பிரிவு பொறுப்பாளர் பகிரங்கமாக சொல்கிறாரு, விசிகாவை கூட்டணிக்கு அல்லது அவருடைய நட்பு தோழமையில் இருக்காங்க பேசுகிறதுங்கிற மாதிரி செய்தி சொல்கிறாங்க. அப்போ அவர் விசிகா கூட விடுதலை சிறுத்தைகள் எதன் அடிப்படையில் நீங்கள் எடப்பாடியை ஆதரிக்கிறதுக்கு ஏன் வர மறுக்கிறாங்கன்னா, எடப்பாடி ஒரு இடத்துல கூட பாஜகவை எதிர்க்கலை. இந்துத்துவ கருத்துக்களை அதனுடைய கோட்பாட்டுகளை எதிர்க்காத எடப்பாடியை நம்பி, அல்லது எடப்பாடி பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ தத்துவத்தோடு இணங்கி பொருந்தி இணக்கமாக பயணிக்கிற எடப்பாடியை நம்பி மிக கடுமையாக சனாதனத்துக்கு எதிராக இந்துத்துவத்துக்கு எதிராக சமூக நீதி தளத்தில் இயங்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் எடப்பாடியுடைய கரத்தை பற்றி நின்றால் விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் இருக்கிற வாய்ப்பு அல்லது அதன் மீதான பிம்பம் வாய்ப்பு அவங்களுக்கு தான் இழப்பு அதிகம். எடப்பாடிக்கு வேணால் அது பலமாக இருக்கலாம். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் எடப்பாடியிடம் வருவதற்கு தயங்குறாங்க. அப்போ எடப்பாடி யாரையும் வசீகரிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஒரே வாய்ப்பு அது பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ நம்ம விஜய் பார்த்தோம், தமிழக வெற்றி கழகமாக வருங்கிற ஒரு தோற்றத்தை ஒரு வாரம் 10 நாள் நம்ம விவாதித்தாங்க. ஆனால் விஜயும் புரிந்து கொண்டு தப்பித்து கொண்டு எடப்பாடிக்கு கீழாக ஒரு 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 தேர்ட் ஃபோர்ஸ் அப்படி மாதிரி ஒரு 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 துணை அமைப்பு மாதிரி கொண்டு வர ஒரு விவாதத்தை பார்த்த உடனே விழித்து கொண்டு யாரோ சொல்லியிருக்காங்க, விஜய் உடனே மறுபறிக்கு தந்துட்டார். அப்போ விஜயே இவ்வளவு நான் சொன்ன மாதிரி ஒரு பாரிய மக்கள் ஆதரவை பெற்ற ஒரு மகத்தான பேர் இயக்கம், இப்போவும் நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்க்கட்சியாக இருக்கார் எடப்பாடி. அந்த எடப்பாடி அதிமுகவோடு நாங்கள் உறவு இல்லைன்னு அறிவிப்பு தர்ற அளவுக்கு பலகீனமாக இருக்கார். அப்போ தமிழக வெற்றி கழகம் நேற்று துவக்கி ஒரு சாதாரண நடிகர் ஒரு கட்சியை துவக்கிறார், கொஞ்சம் பேர் இளைஞர்கள் ரசிகர்கள் போகிறாங்க. அந்த கட்சியை இப்போ கூட எடப்பாடிக்கிட்ட நாங்கள் வரமாட்டோம்னு அறிக்கை விடுற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குன்னா, எடப்பாடி இனிமேலாவது திருந்தி தன்னுடைய வியூகத்தை மாற்றி அமைத்து அரசியல் அணுகுமுறையை மாற்றி நகராவிட்டால் இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதனுடைய மூத்த தலைவர் துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி என்ன சொன்ன மாதிரி அந்த 26 பொதுத் தேர்தல் வாழ்வா சாவாங்கிறது அந்த போராட்டம் தான். 90ல் ஜெயலலிதா இந்த சூழ்ச்சியை தான் கையாண்டாங்க. அவங்க காங்கிரஸை ஆதரவு தெரிவித்தாங்க, விஜயகாந்த் கட்சியோட கூட்டணி வச்சு ஆட்சியை அமைச்சாங்க. அதே சூழலை வந்து எடப்பாடி கையாளுறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, 2011 இருக்கிற சூழல் வேறு. 2011 நானும் அந்த கூட்டணியில் இருந்தேன். விடுதலை நம்ம அப்போ வந்து நம்ம விஜயகாந்த் தேமுதிக கேப்டன் உள்ளே இருந்தார். ஓகே, வலிமையான கூட்டணி அது, மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற நாங்கள்லாம். அப்போ திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியல. எங்கள் கூட்டணியில் இருந்த தேமுதிக எதிர்கட்சியாக இருந்தார் கேப்டன். நாங்கள் ஒரே அணியில் 5 ஆண்டு காலம் பணியாற்றணும். அப்போ மக்கள் வந்து அந்த 2011 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு எதிராக கூட்டணி வலிமையாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றது, வரலாற்று வெற்றி. அது புரட்சித் தலைவர் அம்மா மரணிக்கிற வரை அந்த வெற்றிக்கு மேலே வெற்றி. தனித்து உள்ளாட்சி தேர்தல், பிறகு 2014 நாடாளுமன்ற தேர்தல், பிறகு 2016 மீண்டும் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று மீண்டும் அம்மா 2வது முறையாக ஆட்சி. மரணிக்கிற வரை வெற்றிக்கு மேலே வெற்றி. அப்போ அந்த 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 வாய்ப்பை அம்மா வந்து பாரிய அளவில் மக்கள் ஆதரவு, மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்களை கொண்டு வந்தாங்க. அதாவது இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு தனி இடம்தான் தீர்வு, 70 விடுதலையில் அமைச்சரவை தீர்மானம் விடுதலைக்கு கோரி, காவேரியில் நமக்கு சாதகமான தீர்ப்பு, அதாவது நீதிமன்ற தீர்ப்பை நடுவர் மன்றத்தில் அரசாணை அரசிதழில் வெளியிட செய்தது. முல்லை பெரியாறில் 142 அடியாக 136 அடியிலிருந்து 42 அடியாக உச்சநீதிமன்றம் வரை போராடி முல்லை பெரியாருடைய ஆற்றினர் உரிமையை மீட்டது. கச்சத்தீவு, மீனவர் பிரச்சனை வரைக்கும் பல தீர்மானங்களை கொண்டு வந்து மக்களுக்கு ஆதரவாக எண்ணற்ற சமூக நலத்திட்டங்களை தந்து மக்கள் பேரன்பு பெற்றார் அம்மா. ஆனால் எடப்பாடி அதை அந்த 4.5 ஆண்டு காலம் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு சின்னமாக சிறைக்கு போடுறாங்க.
சிறைக்கு போன பிறகு இவர் வந்து பாஜகவினுடைய மோடி அரசின் கட்டுப்பாட்டில் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு அரசை இவர் ஒரு 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 பெயரளவில் பாஜகவின் கட்டுப்பாட்டில் அல்லது அவருடைய உத்தரவை செயல்படுத்துகிற ஒரு முதலமைச்சராக தான் எடப்பாடி இருந்தாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் ராஜேந்திர பாலாஜி கூட எங்கள் டாடி இருக்காரு பார்த்துக்குவாருன்னெலாம் சொன்னாங்க. அப்படி பல பேர் அப்படி தான் அதிமுக பாஜக உறவு பகிரங்கமாக இணைந்து பயணித்தாங்க. அதனுடைய வீழ்ச்சி தான் இப்போ எடப்பாடி மீள முடியாத நெருக்கடியில் இருக்கார். தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பொருள் புதிது நிகழ்ச்சி தொடரும். பொருள் புதிது நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. சரி, இப்போது திருமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. பாஜகவுக்கு அதிமுக விட்டால் வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணியே கிடையாது, எக்காலத்திலும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது பெயரளவில் தேர்தல் உறவை துண்டித்து கொண்ட எடப்பாடி ஒரு 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 வாரத்துக்கு முன்பு திருச்சி விமான நிலையத்தில் ஒரு கருத்தை சொல்கிறார் ஊடகவியலாளர் மத்தியில். பாஜகவோடு உறவு இருக்குமான்னு கேட்டால் அது தேர்தல் நேரத்தில் சூழலுக்கு ஏற்ப முடிவெடுக்கப்படும்னு முந்தைய ஒட்டில் உறவில்லைன்னு சொன்னவர் அன்னைக்கு மாற்றி சொல்கிறார். அதற்கு பிறகு அவருடைய நெருங்கிய நிழலாக இருக்கிற சேலம் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் ஐயாவோட நிறுவனங்கள் மீது மத்திய வருமான வரித்துறை ஏஜென்சிகள் சோதனை நடத்துகிறாங்க, ரைடு. அதற்கு பிறகு தான் இந்த அந்த 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 முடிவில் அந்த கருத்தை சொல்கிறார். பிறகு அந்த விவாதம் மாறிச்சப்போ அப்போ பாஜக அதிமுக உறவு மீண்டும் மலர்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத மாதிரி நம்ம எல்லாரும் விவாதித்தோம். பொது தளத்தில் அதை நம்பினாங்க. திடீர்னு மறுபடியும் அதுலேயும் ஒழுங்குபடுத்தி கொண்ட எடப்பாடி மறுபடியும் கோவை ஊடகவியலாளர் சந்திப்பில் அது இல்லை, நான் திரும்ப திரும்ப ஏற்கனவே சொன்னது நீடிக்குதுன்னு சொல்லிட்டார். அதாவது உறவு இல்லை 26லின்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த உறவை இப்போ மற்ற அமைச்சர்கள், இப்போ திண்டுக்கல் சீனிவாசனோ மற்ற அமைச்சர்கள்லாம் மாற்றி மாறி சொன்னாங்க. அப்போ செல்லூர் ராஜனோ இப்போ அவங்களுக்குள்ள நிர்வாகிகளுக்குள்ளேயும் பொதுச் செயலாளர் எடப்பாடிக்கே பாஜகவோடு உறவு வேண்டுமா வேண்டாமாங்கிறதுல இன்னும் ஒரு தடுமாற்றம் தான் நீடிக்குது. அல்லது தேர்தல் உறவு இல்லைன்னு சொல்கிற எடப்பாடி ஏன் பாஜகவோடு உறவு இல்லைன்னு தெளிவுபடுத்தவும் மறுக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்களை உள்ளடக்கி இருக்கிற அதிமுகவுக்கு தலைமையேற்று இருக்கிற எடப்பாடி பாஜகவை எதிர்த்து களத்தில் நிறுத்தணும்ல. அப்போ தானே உங்களுக்கு பாஜக தாமரை சின்னத்துக்கும் தன்னுடைய அதிமுகனுடைய இரட்டை இலை சின்னத்திற்கும் வாக்காளர்களுக்கு வேறுபாடு தெரியும். அப்போ இவர் பாஜகவை விமர்சிக்கலை, மோடி அமித்ஷா அரசினுடைய எந்த திட்டங்களையும் ஏற்கனவே ஆதரித்திருக்கிறார், மாறாக எதிர்க்கலை, இன்று வரை எதிர்க்கலை. அப்போ பாஜக மத்தியில் ஆளுகிற கட்சி தமிழ்நாட்டில் வீரியமாக செயல்படுறாங்க. அதிமுகவினுடைய பாரம்பரிய வாக்குகளைத்தான் அது பெற்றிருக்கிறது. 1 விழுக்காடு 2 விழுக்காடு நோட்டாவில் இருந்த பாஜக தாமரை அதிமுகவோடு உறவு கொண்ட பிறகு அது கிட்டத்தட்ட கூட்டணி வைத்து கொண்டு 18 விழுக்காடு 19 விழுக்காடு அதிமுகவுக்கு இணையான இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய பாரம்பரிய இரட்டை இலை சின்னத்தினுடைய வாக்கு. எடப்பாடியினுடைய கூற்றுப்படியே அதிமுகவின் தொண்டர்களே உறுப்பினர்களே 2 கோடி பேர் சொல்கிறார். ஆனால் 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக பெற்ற வாக்கு வெறும் 87 லட்சம். கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் மற்ற கட்சிகளுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதில் நாம் தமிழருக்கு போயிருக்கு, பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு போயிருக்கு, இன்னும் சொல்ல போனால் திமுகவுக்கே அது போயிருக்கு. ஏன்னா கலைஞர் மீது இருந்த விமர்சனம், ஒரு எதிர்ப்புணர்வு அதிமுக தொண்டர்களுக்கு தளபதி மேலே, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மேலே, தளபதி ஸ்டாலின் மேலே இல்லை, தம்பி உதயநிதி மேலே இல்லை. அவங்க ஒரு கடுமையான புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவி அம்மாவையும் கலைஞரை எதிர்த்த மாதிரி இவங்களுக்குள்ள அப்படி ஒரு அந்த ஒரு எதிர்ப்புணர்ச்சி, அப்படி ஒரு எதிர்ப்பு கருத்து கட்டமைக்கப்படலை. அப்போ அது திமுகவுக்கும் போயிடுச்சு. ஏன்னா அவங்களும் புரட்சித் தலைவரையோ புரட்சித் தலைவி அம்மாவையோ தளபதியே இப்போ மென்மையாக அணுகிறாங்க. தலைவரை எம்ஜிஆரையும் அம்மாவையும் மோடியும் பாராட்டுகிறார், ஸ்டாலின் உதயநிதியும் பாராட்டுறாங்க, இப்போ விஜயகாந்தும் பாராட்டுறாரு. நாங்கள்லாம் கூத்தாடிகள், எம்ஜிஆர்லாம் ஒப்பிட்டு விஜயும் அதுக்கு வர்றாரு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி வாக்குகள் அதிமுக வாக்குகள் தான் பறிபோகுது. அதுதான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய வாக்குச்சரிவை எடப்பாடி சந்தித்தார். அப்போ எடப்பாடி தன்னுடைய தொண்டர்களினுடைய உறுப்பினர்களுடைய வாக்குகளையே பெற முடியாத எடப்பாடி பாஜகவை எதிர்த்து அதற்கான அந்த வாக்கு செலுத்துவதை தடுத்து நிறுத்தி அந்த வாக்கை மடைமாற்றி இரட்டை இலைக்கு கொண்டு வருவதற்கான கருத்து பிரகடனம் எதுவும் இல்லை. அப்படின்னா பாஜகவை தவிர்த்து விட்டு அதிமுகவில் இன்னொரு கூட்டணியை உருவாக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களா? உறுதியாக கூட்டணி யாருமே வரலையே. இப்போ இவர் ஏதாவது ஒரு அரசியல் செய்தால் தானே. அரசியலில்
எடப்பாடி எந்த தளத்தில் எந்த கருத்தில் இயங்குகிறார் என்று எந்த கட்சியாலே கண்டுபிடிக்க முடியல, அவர்களுடைய கட்சிக்காரர்களே கண்டுபிடிக்க முடியல. அதில் இருக்கிற நிர்வாகிகளாவது, இப்போ எடப்பாடி விடுங்க, எடப்பாடிக்கு வலதும் இடதுமாக இருக்கிற யார் ஒருவராவது அதிமுகவினுடைய தற்போதைய அரசியல் நிலை இதுதான் எங்களுடைய கோட்பாடு, லட்சியம், சித்தாந்தம், எங்களுடைய கொள்கை வழிகாட்டின்னு நேற்று கட்சி ஆரம்பிக்கிற ஒரு சாதாரண நடிகர் விஜய் கூட தந்தை பெரியாரையாவை காட்டுறாரு. எடப்பாடி அதையும் சொல்ல மறுக்கிறார். இப்போ இவங்களுக்கு ஒன்றும் புரட்சித் தலைவர் அம்மாவையாவது முதல்ல சொன்னாங்க, இப்போ அதையும் அவங்க சொல்கிறதில்லை. அண்ணாவின் பெயரில் கட்சி இருக்குது, அண்ணாவின் கோட்பாடு கருத்து குறித்து அந்த கட்சியில் அவர் உட்பட யாருக்கும் தெரியல. அண்ணா எந்த ஊரில் பிறந்தாருங்கிறதே தெரியல. அந்த நெருக்கடி தான் இப்போ அதிமுக பலகீனப்பட்டு வருகிறது. ஆகவே ஒரு பெரிய தொண்டர் படை உள்ள மக்கள் ஆதரவுள்ள ஒரு கட்சி வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லாமல் அது தத்தளித்து கொண்டு கரை சேராமல் இருக்குது. ஆகவே எடப்பாடி இதில் திருந்துவாரான்னு பார்த்தா திருந்தல. உட்கட்சிக்குள்ளே அவருக்கு இருக்கிற பதட்டம், சின்னமா, டிடிவி, ஓபிஎஸ் இந்த பிரிவில் ஒரு பெரிய அளவில் தொகுப்பு வாக்கு வெளியேறி இருக்கு. எடப்பாடி நாளுக்கு நாள் ஏன் சரிகிறார்னா, இப்போ நீங்கள் உட்கட்சிக்குள்ளே ஒற்றுமையை பலப்படுத்த முடியல. இப்போ சின்னமா, டிடிவி, ஓபிஎஸ் ஒருங்கிணைக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி சில சமிக்கைகள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஒரு 6 அமைச்சர்கள் எதிர்க்கட்சி தலைவரை அதிமுக பொதுச் செயலாளர் அதிமுக எடப்பாடி சந்திச்சதாலாம் சொன்னாங்க. அதை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பச்சை பொய்ன்னு சொல்லிட்டார். அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, இதோ வேலுமணி இருக்காரு கேட்டுக்கணுன்னே. அப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு உடனே அதிமுக இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் சிதறண்டு போயிடுச்சு. தமிழக வெற்றி கழகம் வரும்னு காத்திருந்தாங்க அதிமுக தொண்டர்கள், கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தம்பிகளும் கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்தாங்க, நாம் தனித்து நிற்க வேண்டியதில்லைன்னு. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கும் வாழ்வா சாவா தேர்தல் தான் அது விஜய்க்கும் இந்த 26. அதிமுகவுக்கும் அது. ஆனால் 2 பேருமே முதலமைச்சர் ஆகணுங்கிறதுனால இணைந்து பயணிக்க முடியாத ஒரு நெருக்கடி. பாஜகவை தவிர்த்து பாஜகவுக்கும் அதிமுகவை தவிர உறவு வைத்து வெற்றிக்கான சூழலை உருவாக்குவதற்கு அதிமுகவை தவிர வேற வழி இல்லை, அதிமுகவுக்கும் பாஜகவை விட்ட வேற வழி இல்லை. திருமாவளவன் சொன்ன கருத்தையே நீங்களும் உறுதியா திருமா சொன்னால் ஓரளவுக்கு அரசியல் சூழல்களை அவதானித்து தான் திருமா சொல்றார். அதுக்கு தகுந்த மாதிரியே பாஜக தரப்பிலிருந்து எடப்பாடியையோ அல்லது அதிமுகவையோ அதனுடைய தலைவர்களையோ இவர்கள் எந்த விமர்சனத்தையும் வைக்காமல் மாறாக நட்பு உறவு ஒரு சாதகமான சூழலை உருவாக்குறதுக்கு தான் முயற்சிக்கிறாங்க. குறிப்பாக அண்ணாமலை இல்லாததுனால தமிழிசை அக்கா உட்பட, ஹச் ராஜா உட்பட. அப்போ இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அதிமுகவில் அவர்கள் இன்னும் உறவு நீடிப்பதை போல நடந்துக்கிறாங்க. அதிமுகவில் எடப்பாடி தவிர மற்ற நிர்வாகிகளுமே பாஜகவை விமர்சிக்கிறது இல்லை. ஆகவே அவர்களுக்குள்ள ஒரு மறைமுகமான எதிர்காலத்தில் உறவு மலர்வதற்கான சூழல் இருக்குதுங்கிறதுனால பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் தாக்கி கொள்ளாமல் இந்த பயணம் நீடிக்குது. இந்த சந்தேகத்தில் தான் வேறு எந்த ஜனநாயக சக்திகளும் பொது உடைமை இயக்கங்களோ விடுதலை சிறுத்தைகளோ இன்ன பிற கட்சிகளோ வர மறுக்கிறாங்க. அதிமுகவோடு இப்பொழுது அதிகாரபூர்வமாக கூட்டணியில் இருக்கிற ஒரே கட்சி தான் தேமுதிக, அந்நியார் தான் இருக்காங்க பிரேமலதா. அவங்களுமே மக்கள் போராட்டங்களில் இணைந்து 2 பேர் பயணிக்கிறது இல்லை. அவங்க மட்டும் நாளைக்கு பாஜக ஒரு தனித்து ஒரு கூட்டணி வலிமைப்படுத்தினால் அவர்களோடு அவரும் போயிட்டாருன்னா எடப்பாடி 2019 டிடிவி அமமுக எப்படி தனித்து நின்று நெருக்கடி சந்தித்தோ அந்த நிலை எடப்பாடிக்கு வரும். ஒன்று பாஜகவோடு இணைந்தாலும் அதிமுக வாக்குகளை அவர்கள் அறுவடை செய்து இவர்களை பலகீனப்படுத்துவாங்க. வெளியே நின்னாலும் அதே பலகீனம், அதை விட கூடுதலான பலகீனத்தை எடப்பாடி அனுபவிக்க போகிறார். எல்லா நிலைகளிலும் எடப்பாடிக்கு சாதகமான சூழல் உருவாகலை, வீழ்ச்சிக்கான சூழல் தான் வேகமாக நெருங்கி வருதுங்கிறதுனால எடப்பாடி விழித்து கொண்டு வியூகத்தை மாற்றி அமைத்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஜனநாயக பண்புகளோடு அனைவரையும் அரவணைத்து கொண்டு கட்சியினுடைய கொள்கைகளையும் திட்டங்களையும் பிரகடனப்படுத்தி உறுதியாக வெளிப்படையாக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி பேருக்கும் தன்னுடைய உறுதிப்பட மக்களுக்கு களத்தில் நின்று வேலை செஞ்சாருன்னா தோழமை கட்சியில் பார்வை மாறும், வாக்காளர்களினுடைய பார்வையும் மாறும். ஆனால் எடப்பாடி அதுக்கு அணியமாக இருக்காரான்னா இல்லை, அதற்கு மாறா கள ஆய்வுக்கு அனுப்புகிறாரு. இப்போ திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி இவங்கெல்லாம் போகிறாங்க. இதை விட ரொம்ப கொடுமையான கள ஆய்வுக்கு அனுப்பாமையே இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த ஒரு 3-4 நாட்களில் அங்கே சிக்கல்கள் நிறைய இருக்கு, அதுக்குள்ளே நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஆமாம், மிகப்பெரிய சிக்கல்கள். அங்கே போய் இவங்க பேசி அது எல்லா தொலைக்காட்சிகளையும் சமூக வலைத்தளங்கள்லையும் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மானமும் போச்சு. இவர் போய் கட்சி பலப்படுத்துறதுக்கு இவங்களை அனுப்பிச்சா அவங்க போய் என்ன அரசியல் பேசுகிறாங்கன்னு பாருங்கள். போய் அங்கே போய் எல்லா ஆளாளுக்கு நீங்கள்லாம் இந்த கூட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன், நீங்கள் யாருமே கவனமாக கேட்குறது இல்லைன்னு தங்கமணி என்ன சொல்கிறார். அவர் முனுசாமி என்ன வாழ்வாசா வாங்குறாரு, தங்கமணி என்ன இந்த 2026 நாம் ஒன்றுபட்டு களத்தில் வேலை செய்யலைன்னா 2026 நாம் எதிர்கட்சியாக தான் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு.
திண்டுக்கல் சீனிவாசன் கூட்டணி கட்சியை பற்றி பேசாதீங்கிறாரு. 20 சீட்டு 30 சீட்டு கேட்குறாங்க, 50 கோடி 100 கோடி கேட்குறாங்கன்னு பகிரங்கமாக பேசுகிறாரு. அதுவே ஒருமையில் பேசுகிறாரு. அது ஒரு சும்மா காமெடியாக பேசுகிறாங்க. ஒரு சின்சியாரிட்டியே இல்லை. ஒரு மூத்த தலைவர்கள் பல முறை அமைச்சராக இருந்திருக்காங்க, எடப்பாடிக்கு அடுத்த நிலையில் இருக்கிறாங்க. எந்த பயமோ அக்கறையோ இல்லாமல் ஒரு 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 பள்ளிக்கூடங்களில் 1ஆம் 2ஆம் வகுப்பில் குழந்தைகள் விளையாடி கொள்வதைப் போல கள ஆய்வு கூட்டத்தை நடத்தி கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மானத்தையும் கெடுக்கிறார். ஆகவே அதில் ஒரு நிர்வாகி கூட ஒரு தேர்ந்த கட்சியினுடைய தத்துவத்தை, கருத்தை, அதனுடைய சாதனைகளை உணர்வுபூர்வமாக நிர்வாகிகளிடத்தில் தொண்டர்களிடம் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உணர்வுபூர்வமான ஒரு நபர் இல்லை. அதில் 2 கோடி பேரில் யாரும் இல்லாமல் ஒரு 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 கடுமையான நெருக்கடியில் எடப்பாடி உட்பட நிர்வாகிகளும் கட்சியும் தவிக்கிறது உண்மையிலேயே நமக்கு வேதனையை தருகிறது. எங்களோட இணைந்த கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி தனியரசு. மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு பொருள் புதிய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.